கான்ஃபிடென்ஸ் க்ரோஸ் வென் யூ ஸ்டார்ட் கீப்பிங் ப்ராமிசஸ் டு யுவர் செல்ஃப். எப்படின்னு சொல்கிறேன், லைக் எந்த மாதிரி வந்து இந்த விஷயம் எனக்கு நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைக் இனிஷியலி வென் ஐ ஸ்டார்டட் ரன்னிங், நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கமிட்மெண்ட் ஒன்று எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இந்த வீக்கில் 5 days ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 5 days ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டைமே நான் புஷ் பண்ணி நான் டெய்லி காலையில் டிசிப்ளினாக இருக்கணுன்றதுக்காக எந்திரிச்சு போய் பண்ணிவிட்டு வரும்போது, எனக்கு என்ன சொல்கிறது, இந்த மோட்டிவேஷன் டாக்ஸோ இல்லை வேறு ஏதாவது தான் அந்த டைமில் வந்து பூஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நானே சொல்லியிருக்கேன் மோட்டிவேஷன்லாம் ஓவர் ரேட்டட்னு. பட் ஸ்டில் அந்த மாதிரி விஷயம் தான் பூஸ்ட் பண்ணும் உங்கள. அப்படி பண்ணி பண்ணி தான் ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன். அதாவது அந்த ரன்னிங்கை வந்து 5 days வந்து ரெகுலராக பண்ணுறேன். வீக்லி 5 days பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணும்போது லைக் இந்த கான்ஃபிடென்ஸ்ன்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே வருது. நான் எத்தனை ரெப்பிட்டேஷன்ஸ் வந்து நான் ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்கிறேனோ, லைக் ஹவ் மச் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ அம் கெட்டிங் ஃப்ரம் சச் திங்ஸ், அதுதான் வந்து என்னோடய கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுது. இப்போ நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட இந்த யூடியூப்பில் பேசுகிறதுனால தான் என்னோடய பேசுகிற திறமை பூஸ்ட் ஆகுது. அதாவது எனக்கு இந்த பேசக்கூடிய இந்த கான்ஃபிடென்ஸ் வருது. இதே மாதிரி லைக் ரன்னிங்கில் கீப் லெட்ஸ் கீப் லைக் 20 இஸ் த பிக்கஸ்ட் மைலேஜ் ஐ வாண்ட் டு டூ நவ். அது இப்போதைக்கு நான் அதிகமாக பண்ணியிருக்கிறது 14 கிலோமீட்டர் தான். இப்போ அந்த 20 பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணக்கூடிய ட்ரைனிங் தான் இந்த ஈஸி ரன்ஸ் எல்லாமே. 9K, 8K, 10K, 12, இந்த லாங் ரன் 14, இது எல்லாமே. இது எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். லைக் எவ்வளோ டைம்ஸ் நான் ரிப்பீட்டேஷன்ஸ் அந்த இதை பண்ணுறேனோ அதுதான் என்னோடய கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுது. ஸோ வெரி வெரி சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, லைக் நமக்கு நாம கொடுக்குற ப்ராமிசஸ், லைக் நான் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன், கண்டிப்பாக எனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறோம்ல, அந்த விஷயத்துலேருந்து தான் நமக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது. ஸோ தட்ஸ் இட். பி ஹாப்பி, பி ஸ்ட்ராங், பீஸ்.